வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய நாயக்கர் மக்கள் அத்தியாயம் 33. பாஸ்கரன் சித்ராவை பிறந்தகத்தில் கொண்டு சேர்ப்பித்து சென்ற பின் மாதங்கள் பல ஓடி சென்று விட்டன. வருஷாந்திர பரீட்சைகளுக்கு பின்பு கலாசாலை மூடப்பட்டதனால் மோகனரங்கன் தனது விடுமுறை தினங்களுக்காக கிராமத்திற்கு வந்திருந்தான். சில மாதங்களுக்கு முன்பு சந்தோஷத்திற்கும் திருப்திக்கும் நிலைக்கலனாக இருந்த தமது வீடு துக்கத்திலே மூழ்கி கிடப்பதை நாயக்கர் ஒவ்வொரு வினாடியும் உணராதிருக்கவில்லை. கண்ணின் கருமணி போல் கருத்துடன் தாம் வளர்த்த தமது மக்களின் மனத்துயரம் அவரது உள்ளத்தை புழு போல் அரிக்க ஆரம்பித்தது. கணவனால் புறக்கணிக்கப்பட்டு பிறந்தகத்திலே வசிக்க நேர்ந்த சித்ரா துயரமே உருவாக மாறிவிட்டிருந்தாள். கணவனால் நிராகரிக்கப்பட்ட துன்பத்தை அவளால் தாழக்கூட முடியவில்லை என்பதை அவளது ஒவ்வொரு செய்கையும் நாயக்கருக்கு எடுத்து கூறிற்று. வயல்வெளியிலிருந்து திரும்பி வரும் தன் தந்தையை சிரிப்பும் விளையாட்டுமாக ஓடி வந்து ஆவலுடன் வரவேற்கும் பேதை சிறுமியாக இருந்த சித்ரா இப்பொழுதெல்லாம் வெகுவாக மாறிவிட்டிருந்தாள். பித்து பிடித்தவள் போல் யாரிடமும் பேசாது ஏதாவது ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு கூடத்து அறைக்குள்ளே மணிக்கணக்கில் உட்கார்ந்திருந்தாள். சில சமயம் தனிமையில் ஒருவரும் காணாத இடத்தில் சென்று உட்கார்ந்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருப்பாள். பாட்டியிடமோ தந்தையிடமோ அல்லது அண்ணனிடமோ முன்போல் கலவலப்பாக பேசுவதை கைவிட்டு விட்டாள். எதையோ பறி கொடுத்து விட்டவள் போல் சோகம் நிரம்பிய வதனத்துடன் வீட்டை விட்டு வெளிவர கூசியவளாக கூடத்து அறைக்குள்ளே அடைந்து கிடந்த தமது மகளை காணும் பொழுதெல்லாம் நாயக்கரின் நெஞ்சு ஆறாத்துயரத்திலே குமரியது. ஆய்ந்தொயர்ந்து பாராது படிப்புக்கும் பதவிக்கும் மயங்கி குழந்தையை இரக்கமற்ற ஒருவனுக்கு கொடுத்தோமே என்று தம்மையை கடிந்து கொண்டு வேதனைப்பட்டார். லீவுக்கு கிராமத்திலிருந்து வந்திருந்த மோகனரங்கனும் வெகுவாக மாறிவிட்டிருந்தான். தமக்கு உதவியாக வயல்வெளிகளுக்கு கூட சென்று காரியங்களை கவனித்து கொண்டாலும் தம்மிடம் மனமிட்டு பேசுவதை நிறுத்தி கொண்டு விட்டான் மகன் என்பதை நாயக்கர் கவனிக்காதிருக்கவில்லை. தமக்கு வாக்கு கொடுத்து விட்டதன் நிமித்த மோகனரங்கன் மனதிற்குள்ளே தாங்கண்ணா ஒரு துயரத்தை சுமந்து கொண்டு அமைதியின்றி சங்கடப்பட்டு கொண்டிருந்தான் என்பதை அவ்வப்போது அவனது முகம் பிரதிபலித்து துன்ப சாயலிலிருந்து அறிந்து கொண்டார். தமக்காக மகன் காதலை திரஸ்கரித்து விட்டதை குறித்து அவர் ஆறுதல் அடைந்தாலும் அந்த தியாகமானது மகனுடைய மன அமைதியை குலைத்து விட்டது என்பதை உணராதிருக்க முடியவில்லை. அதற்காக அவருக்கு தமது மைந்தன் மீது இரக்கமேதான் ஏற்பட்டது. உண்மையில் அந்த பெண்ணை மோகனரங்கன் அவ்வளவு தூரம் காதலிப்பதாக இருந்தால் அவளை மறக்கும்படி தாம் கேட்டுக்கொண்டது நியாயமாகுமா? தகாத செய்கை அல்லவா? எனது பிடிவாதத்தினால் பாவம் குழந்தை வீணை மனம் நொந்து போய்விட்டானே என்று சில சமயம் அவர் பலவாறு எண்ணி தமது பிடிவாதத்திற்காக தம்மையே உள்ளூர் கடிந்து கொண்டார். எனினும் மகனுக்கும் தந்தைக்கும் மனசங்கடத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த பழைய விஷயத்தை பற்றி மீண்டும் அவனிடம் பேச அவருக்கு துணிச்சல் ஏற்படவில்லை. தமது அருமை குழந்தைகள் 2 பேர்களும் துயரத்திலே மடிவதை பார்த்து கொண்டு வாளாயிருக்க விருப்பமில்லாத அவர் அவர்களின் வாழ்க்கையை சீர்திருத்த பல முயற்சிகளும் செய்ய ஆரம்பித்தார். மோகனரங்கனின் மனதை மாற்றி குதூகலமடைய செய்ய விரைவில் இவனுக்கு திருமணம் செய்து வைப்பதுதான் தகுந்த வழியாகும் என்று முடிவுக்கு வந்தார். ஆகவே தங்களுக்கு தெரிந்தவர்களுக்குள் நெருங்கிய பந்துக்கள் நண்பர்கள் அவர்களிடையே தகுந்த ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க முயற்சிகள் செய்து கொண்டிருந்தார். தந்தையின் முயற்சிகளை பற்றி கேள்விப்பட்ட மோகனரங்கன் தனது விவாகம் சம்பந்தமாக அவரிடம் எதுவும் தர்க்கம் செய்யவில்லை. அதில் விருப்பம் உள்ளவனாகவும் காட்டிக்கொள்ளவில்லை. எதையும் காதில் போட்டு கொள்ள பிடிக்காதவன் போல் மிகவும் அச்சுறுத்தியாக காணப்பட்டான். மோகனரங்கனுக்கு ஒரு வழி செய்து வாழ்க்கையை சீர்திருத்த விழைந்த தந்தை மகளின் வாழ்க்கையை சரிப்படுத்த அமைப்பதிலே தீவிரமாக முயற்சிகள் செய்தார். பாஸ்கரன் சித்ராவை கொண்டு வந்து பிறந்தகத்தில் சேர்ப்பித்து சென்ற பின் சில தினங்கள் வரை அவனிடமிருந்து ஒரு தகவலும் வரவே இல்லை. 1 மாத காலத்திற்கு கல்கத்தா பிரான்ச்சுக்கு என்னை மாற்றிவிட்டார்கள். நாகேந்திரத்திலிருந்து எனது குடும்பத்தை கலைத்து தாயாரை கிராமத்திற்கு அனுப்பிவிட்டேன். உனக்கு ஏதேனும் எழுத விருப்பம் இருந்தால் மேலே குறித்திருக்கும் கல்கத்தா விலாசத்திற்கு எழுதுவோம் என்று சித்ராவுக்கு ஒரு சுருக்கமான கடிதம் வந்தது. அதற்கு நாயக்கர் தனது மருமகனுக்கு நீண்டதொரு கடிதம் எழுதினார். என்ன காரணத்தினால் நீங்கள் சித்ராவிடம் அப்படி நடந்து கொண்டீர்கள்? அந்த பெண் செய்த குற்றம் என்ன?
என்பதை விளக்கும்படி மிகவும் வினயமாக கேட்டு அதற்கு தகுந்த பரிகாரம் செய்து அவனது பணஸ்தாபத்தை தீர்க்க சித்தமிருப்பதாக மிகவும் கெஞ்சி கேட்டுக்கொண்டு எழுதியிருந்தார். நாயக்கர் மிகவும் வேண்டி 4-5 கடிதங்கள் எழுதிய பின்பு பாஸ்கரனிடமிருந்து பல நாட்களுக்கு பிறகு பதில் வந்தது. காரணத்தை என்னிடம் கேட்க வேண்டியதில்லை. தங்களுடைய அருமை குமாரத்தியை கேளுங்கள் சொல்வாள், அல்லது தங்கள் மனதையே கேட்டுக்கொள்ளுங்கள், அதுவும் பதில் சொல்லும் என்று எழுதியிருந்தான். அவனது கடிதம் அவருக்கு மிக்க குழப்பத்தை உண்டாக்கியது. எனினும் தமது மகளின் வாழ்க்கை நலனை உத்தேசித்து இவர்களிடம் தமது ஆத்திரத்தை காட்டிக்கொள்ள விரும்பாது அவன் அப்படி நடந்து கொள்வது முறையல்ல என்றும் மனஸ்தாபத்தை ஒளியும் மறைவின்றி வெளியே எடுத்து கூறி சமாதானமடைந்து மீண்டும் மனைவியும் புருஷனும் சேர்ந்து வாழ்ந்தால்தான் உத்தமமாகும் என்றும் வற்புறுத்தி சில கடிதங்கள் அவனுக்கு எழுதினார். அவைகள் ஒன்றிற்கும் அவனிடமிருந்து அதற்கு பிறகு பதில் வரவில்லை. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சாமர்த்திய வாழ்க்கை ஆரம்பமானவுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தின் காரணம் என்னதான் இருக்கும் என்று அவரால் சிறிதும் யூகிக்கவே முடியவில்லை. பாஸ்கரன் உண்மையை கூற மறுத்ததனால் அவர் சித்ராவிடம் அதை பற்றி வற்புறுத்தி கேட்டு பார்த்தார். எவ்வளவு கேட்டாலும் அந்த பெண்ணிடம் கண்ணீரை தவிர ஒரு பதிலும் வெளிப்படவே இல்லை. புக்ககத்திற்கு சென்ற பின் விரைவில் திரும்பி பிறந்தகம் வந்துவிட்டாள் என்ற செய்தி மங்கநல்லூரிலிருந்து சில வம்பர்களுக்கு தேனை போன்று மிகவும் இனிப்பாக இருந்தது. அதை வைத்துக்கொண்டு அவர்கள் மனம் போனபடி திரித்து பரப்பிவிட்ட பல கதைகள் எதேச்சையாக நாயக்கர் காதுகளிலும் படதான் செய்தன. தமது ஒரே மகள், அருமையாக வளர்க்கப்பட்ட செல்வகுமாரி, காரணமின்றி கணவனால் உதறி எறியப்பட்டு பலருடைய பழி சொற்களுக்கு ஆளாவதை உணர்ந்த அவரது பெற்ற உள்ளம் எரிமலையைப் போல் ஆத்திரத்திலும் துயரத்திலும் குதித்து கொண்டிருந்ததென்றால் மிக இல்லை. அன்று ஒரு நாள் அந்தி பொழுது வயல்களை சுற்றி பார்வையிட்டு திரும்பி வந்த நாயக்கர் சோர்வுடன் கயிற்றுக்கட்டிலின் மீது வந்து உட்கார்ந்து கொண்டார். மகன் எப்பொழுது திரும்பி வருவான் என்று எதிர்பார்த்திருந்தது போல் கோதையம்மாள் பரபரப்புடன் ஓடி வந்தாள். நைனா, இனிமேல் நீ சும்மா இருக்கிறது ரொம்ப தப்பு நப்பா என்று பதட்டமாக ஆரம்பித்த அவளுக்கு உணர்ச்சி வசத்தில் மூச்சு கூட தடுமாறியது. விஷயம் என்னம்மா என்று நாயக்கர் கவலையுடன் கேட்டார். சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு கோதையம்மாள் தாழ்ந்த குரலில் பேசலுற்றாள். எதிர் வீட்டு சொக்கலிங்கத்தின் மனைவி நாகேந்திரத்திற்கு போயிருந்தாள். அவள் நேற்று இரவுதான் திரும்பி வந்தாள். அவள் என்னிடம் ஒரு சங்கதி சொன்னாள் என்று தாயார் நிறுத்தினாள். அவள் என்ன சொல்லப் போகிறாள் என்பதை ஓரளவு நாயக்கரால் யூகிக்க முடிந்தது. எனவே மேலே கேட்க அருவருப்பும் மனக்கசப்பும் ஏதியவராக, இந்த வம்பர்களுக்கு என்ன வேலை? போங்கள் அம்மா, இதையெல்லாம் கொண்டு வந்து என் காதுகளில் போடாதீர்கள் என்று கோபத்துடன் பதிலளித்தார். கோபித்து கொண்டு பயன் என்ன? பழி சொல்லுக்கு ஆளாக வேண்டுமென்று நமது தலையெழுத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த சங்கதியை வேற சொல்றதை கேட்ட பிறகு உன் யோசனைப்படி செய். சொக்கலிங்கத்தின் பெண்ஜாதி வம்புக்காரி அல்ல. அவள்தான் சொன்னாள், பாஸ்கரன் வேலை செய்யும் இடத்திலே அவன் சிநேகிதன் ஒருவனுக்கு உண்மை தெரிஞ்சு விட்டதாம். அதை அவன் தன் சிநேகிதிங்க 2 பேருக்கு சொல்லிவிட மெதுவாக விஷயம் ஆஃபீஸ் பூராவும் பரவிவிட்டதாம். அந்த அவமானம் தாளாமதன் உன் மருமகன் கல்கத்தா பிரான்ச்சுக்கு மாற்றி கொண்டு போய்விட்டானாம் என்றாள். என்று நாயக்கர் கோபத்துடன் உருமவே தாயார் மேலே கூறலுற்றாள். இந்த பொண்ணு சித்ரா காதிலே இது பட வேண்டாம், பட்டால் அதுக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படும் என்று முணுமுணுத்த கிழவி தொடர்ந்தாற்போல், நான் தான் சொன்னப்பவே நயனா, உனக்கு கோபம் கொத்துக்கிட்டு வந்துச்சு. அந்த உதவாக்கரை தங்கவேலனை கட்டிக்கிட்டு அழாதே. வேண்டாம் நயன், நீ கேட்கலை. அதன் பயனை இப்போ அனுபவிக்கிறோம். அந்த அயோக்கிய பையல் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? உன் மருமகனுக்கு உன் பெண்ணை பற்றி கண்ணா பின்னான்னு ஒரு கடுதாசி போட்டியிருக்கிறான். தனக்கு சித்ராவை கட்டி கொடுக்க இருந்ததாகவும் தனக்கும் சித்ராவுக்கும் முன்னாடியே பழக்கம்னு அப்படி எப்படின்னு எழுதியிருக்கான். அதை கண்டதும் உன் மருமகனுக்கு சந்தேகம் வந்து விட்டதாம். அதனால்தான் அவளை கொண்டு வந்து பிறந்தகத்திலே விட்டு விட்டானாம். இந்த சங்கதி அங்கே எல்லோருக்கும் தெரியுமாம். நீ இனிமேலே சும்மா இருக்கப்படாது. அந்த போக்கிரி பயலை பிடித்து உதைத்து உண்மையை ஒப்புக்கொள்ள செய்து உன் மருமகனுக்கு நிஜத்தை எடுத்து சொல்லும்படி செய்யணும். பாம்புக்கு பால் வார்த்தே, அது உன் கையையே குத்துது பார்த்தாயா என்ற ஆத்திரத்துடன் முடித்தாள். சங்கதியை கேட்ட நாயக்கருக்கு அதை ஒரேடியாக நம்பவும் முடியவில்லை, நம்பாமலும் இருக்க முடியவில்லை. தங்கவேலன் இப்படியெல்லாம் செய்வானா என்று தமக்குள்ளே எண்ணி வியப்பும் ஆத்திரமும் அடைந்தார்.
அந்த பயல்தான் கண்ணா பின்னாவென்று ஒரு கடிதம் எழுதியிருந்தால் அதை ஒரு படித்த மனிதன் நம்பிக்கொள்வானா? ஆதாரமற்ற ஒரு காகிதத்தை நம்பி வாழ்க்கையை அவலப்படுத்தி கொள்வானா என்று சீற்றமுடன் கேட்டார். அதையெல்லாம் யோசிக்கிற வயசா? கண்ணா பின்னான்னு எழுதியிருக்கிற காகிதத்தை படித்ததும் அவனுக்கு சந்தேகம் தட்டியது. போதாதற்கு அவனுக்கு ஒரு ஆதாரம் கூட ஏற்பட்டுவிட்டது. அன்னைய ராத்திரி ஒரு கலாட்டா நடந்தது. அப்போ இந்த பயல் தங்கவேலனுக்கு மாடியில் என்ன வேலை? திருட வந்ததாக நீங்கள் எல்லோரும் நினைச்சீங்க. நான் அப்படி நினைக்கல. ஏதோ கெட்ட எண்ணத்துடனே வந்ததாக தான் எனக்கு தோணுச்சு. மகனை போல நம்மக்கிட்ட நாயக்கர் அன்பாக இருக்கிறார். ஒரு சமயம் பெண்ணையும் கட்டி வச்சு வீட்டோடு வைத்து கொண்டு நல்லா நடத்துவாருன்னு அவன் மனசில் ஒரு ஆசை இருந்தாலும் இருந்திருக்கலாம். யார் கண்டா? எனக்கே அவன் மேலே சந்தேகம் தோணினப்போ கண்கூட அன்னைக்கு இருந்து பார்த்த பாஸ்கரனுக்கு தோணாமல் இருக்குமா? தத்தாரி பயல். அவன் மனசிலே 1000 ஆசைகள் இருக்கலாம். அதுக்கு சித்ரா பொறுப்பாளியாக மாட்டாள் அப்படின்னு நினைக்க பாஸ்கரனுக்கு தோணவில்லை. கடுதாசியை பார்த்தான். அப்படியா சங்கதின்னு ஆத்திரப்பட்டு கொண்டு பெண்ணை கொண்டு வந்து தள்ளிவிட்டான் என்றாள் தாயார். தாயாரின் வார்த்தைகளை கேட்ட நாயக்கர் சிந்தனையில் மூழ்கி போனார். இப்படியெல்லாம் தங்கவேலன் துரோகம் இழைத்திருந்தால் அவனை தண்டிக்காது விடக்கூடாது என்று அவர் உள்ளம் அது சமயம் ஆத்திரத்தில் துடித்து கொண்டிருந்தது. எதிர்ச்சியாக தோட்டத்தில் நின்று உள்ளே வந்து கொண்டிருந்த சித்ரா தந்தையும் பாட்டியும் ஏதோ பேசி கொண்டிருப்பதை கேட்டதும் தயக்கத்துடன் நின்றாள். பேச்சின் நடுவே தனது பெயர் உச்சரிக்கப்படுவதை கேட்ட அவளுடன் சிறிது முன்னே வந்து கதவறைகள் நின்று கொண்டு உற்று கேட்டாள். கடைசியாக பாட்டி கூறிய அந்த பழி சொல்ல கேட்ட சித்ராவுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியை விவரிக்கவே இயலாது. பாஸ்கரன் தனது நடத்தை மீது கொண்ட சந்தேகத்தின் காரணமாக தான் தன்னை பிறந்த வீட்டிலே கொண்டு வந்து சேர்ப்பித்து விட்டான் என்ற சங்கதியை அறிந்த சித்ரா அவமானமும் துக்கமும் தாளாது வேகமாக தோட்டத்திற்கு ஓடினாள். கிணற்று மீது கொத்தென்று போய் உட்கார்ந்து கொண்டு வாய் விட்டு விம்மி அழத் தொடங்கிவிட்டாள். வெகு நேரமாக மகளை உள்ளே காணாத தந்தை கலக்கமடைந்து சித்ரா என்று அழைத்து கொண்டு தோட்டத்திற்கு சென்றார். கவிந்து கொண்டு வந்த இருளில் சற்றென்று அவரால் அவளை கண்டு கொள்ள முடியவில்லை. தொலைவிலிருந்து மெல்லியதாக வந்த விம்மலின் ஒலியை கேட்டு வேகமாக கிணற்று மேடையை அணுகினார். என்னம்மா சித்ரா, இருட்டிலே இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு ஏன் அழுகிறாய் என்று வினவிய தந்தை மகளின் முகத்தை ஆதரவாக நிமிர்த்தி அவளது கண்களில் வழிந்த நீரை தமது கரத்தினால் துடைத்தார். அப்பா என்று விமலும் திணறலுமாக சித்ரா தந்தையை அழைத்தாள். துக்கத்தினால் அவள் பேச்சு தடைப்பட்டது. வருத்தப்படாதே சித்ரா, எழுந்து உள்ளே வா. உன் மனசை இப்படி அலட்டி கொண்டால் என்ன பயன் சொல்லு என்று பச்சதாபத்துடன் வினவினார் தந்தை. தமது செல்வக்குமாரின் சோகம் அவர் மனதை மிகவும் வேதனையில் ஆழ்த்தியது. அப்பா என்று விம்மிய சித்ரா, அப்பா உங்களை ஒன்று கேட்கிறேன், சொல்லுங்கள். என்னை ஏன் கல்யாணம் செய்து கொடுத்தீர்கள்? உங்களுக்கு நான் இருப்பது பாரமாக இருந்ததுனாலா என்று திணறிக்கொண்டு கேட்டாள். அந்த கேள்வியின் முழு அர்த்தமும் நாயக்கரின் மனதை 1000 ஈட்டிகள் பாய்ந்து வேதனை செய்வது போல் துக்கப்படுத்தியது. சித்ரா, அசட்டு கேள்வி அல்லவா இது? எங்கேயாவது பெற்றவர்களுக்கு குழந்தைகள் பாரமாக தோன்றுமா? தகுந்த வயதிலே கல்யாணம் செய்து கொண்டு நீ சந்தோஷமாக இருப்பதை பார்க்கத்தான் உன்னை கொண்டு கொடுத்தேன் என்று தழுத்தழுத்த குரலில் கூறினார். வாழ்க்கை என்பது என்ன என்று ஒன்றும் அறியாத பேதை சிறுமியாக இருந்தபோது நான் எவ்வளவோ சந்தோஷமாக இருந்தேன் அப்பா. பாட்டி சொல்லி கொண்டிருந்த சகதி என் காதிலும் கேட்டுவிட்டது. சத்தியமாக சொல்கிறேன் அப்பா, நான் ஒரு பாவமும் அறியாதவள். அவர் அப்படி என்னை நினைத்து கொண்டு விட்டார் என்று எண்ணும்போது எனக்கு அவமானத்திலே செத்து போகலாம் என்று தோன்றுகிறது அப்பா. என்னை எப்பவும் உங்கள் குழந்தை சித்ராவாக வைத்து கொண்டிருக்காமல் என்னத்திற்காக கல்யாணம் செய்து கொடுத்தீர்கள் என்று கூறி சித்ரா வாய்விட்டு அழுதாள். மகளின் துயரம் நாயக்கரின் கண்களிலே நீர் துளிக்க செய்தது. சித்ரா, எழுந்திராமா, நமக்கு போராத காலம், பொறுமையாய் இரு, சரிப்படுத்தி விடுகிறேன் என்று சமாதானப்படுத்திவிட்டு விம்மி அழுது கொண்டிருந்த மகளை மெல்ல அழைத்து கொண்டு உள்ளே வந்தார். பாஸ்கரின் மனத்திலே ஏற்பட்ட கல்மிஷத்தை எப்படி போக்குவது என்று அது சமயம் அவர் மனதிலே ஒரு எண்ணம் தோன்றவே அவருக்கு கொஞ்சம் ஆறுதல் ஏற்பட்டது. அத்தியாயம் 32.
தம்மை வாட்டி கொண்டிருந்த கவலையை ஒரு சுவரிடமாவது கூறாவிட்டால் பாலசுந்தரத்திற்கு ஆறுதல் ஏற்படாத போல் இருந்தது. ஆகவே அன்று சாயங்காலம் தேநீர் அருந்த மேஜேரியில் வந்து உட்கார்ந்து கொண்ட அவர் மெல்ல ரேவதியிடம் பேச்சு கொடுக்க துவங்கினார். இந்த மடையன் பாஸ்கரன் இப்படி நடந்து கொள்வான் என்று நினைக்கவே இல்லை. கடைசியில் பழியெல்லாம் என் தலையில் வந்து விடியும் போலிருக்கிறது என்றார் ஆயாசத்துடன். ரேவதி அதற்கு ஒன்றும் பதில் பேசவில்லை. பருகி கொண்டிருந்த தேநீர் கோப்பையை கீழே வைத்துவிட்டு சீழ்கை குட்டியினால் கவனமாக சாயம் தீட்டிய தன் உதடுகளை மெல்ல துடைத்து கொண்டாள். இப்படியெல்லாம் நடக்கப் போகும் என்று தெரிந்திருந்தால் இந்த கல்யாணத்திற்கு நடுவே இருந்து இதை முடித்து வைக்க நான் பாடுபட்டிருக்கவே மாட்டேன் என்றார் பாலசுந்தரம் அலுப்புடன். அப்பொழுது நான் சொன்ன பொழுது உங்கள் புத்தியில் படவில்லை. இப்பொழுது அவசைப்படுங்கள். உங்கள் பாடு உங்கள் அண்ணா பாடு. இந்த கல்யாணம் இது மாதிரி முடிவை அடையும் என்று எனக்கு தெரியும். பாஸ்கரனை நான் கலாசாலையில் படிக்கும் பொழுதே அறிவேன். நமது குடும்பத்தில் சம்மதம் செய்து கொள்ள சிறிதும் அருகதையற்றவன். இதையெல்லாம் உங்களுக்கு அப்பொழுது யார் எடுத்து சொல்லி கொண்டிருக்க முடியும்? சொல்லியிருந்தாலும் நீங்கள் கேட்டிருப்பீர்களோ என்னவோ என்று கோபத்துடன் பதிலளித்த ரேவதி எதிரே தெரிந்த பெரிய கண்ணாடியில் தனது உருவத்தை ஒரு முறை பார்த்து கொண்டாள். வெளியே செல்வதற்கு அந்த அலங்காரம் போதுமா என்று அவளது கண்கள் ஆவலுடன் கண்ணாடியை உற்று பார்த்து கொண்டிருந்தன. நாளைக்கு எனது தொழில் சம்பந்தமான வருஷாந்திர மீட்டிங் ஒன்று இருக்கிறது. அது முடிந்த உடனேயே நான் பெங்களூர் வரை ஒரு முக்கிய காரியமாக போய் வர வேண்டும். வெள்ளிக்கிழமை எனது பிரான்ச் மேனேஜர் ஒருவருடன் ஒரு முக்கிய காரியம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. இதற்கிடையில் அண்ணா நாளை இரவு இங்கே வரப்போவதாக கரடி விடுகிறார் என்றார் பாலசுந்தரம் சலிப்பாக. அண்ணாவா என்று கேட்டு ரேவதி திடுக்கிட்டு திரும்பி பார்த்தால் கணவனை. நாயக்கர் மீண்டும் அங்கே வரப்போகிறார் என்ற செய்தி அவளுக்கு அதிர்ச்சியை கொடுத்ததோடு அல்லாமல் காரணமற்றதொரு கலவரத்தையும் உண்டு பண்ணியது. ஆமாம், சித்ராவை எப்படியாவது புக்ககத்தில் கொண்டு போய் சேர்த்துவிட தீர்மானித்து விட்டாராம் அண்ணா. அதற்கு நான் தான் உதவி செய்ய வேண்டுமாம். இந்த கல்யாணத்தை நடுவில் இருந்து நடத்தி வைத்த நான் தான் இந்த மனஸ்தாபத்தையும் இடையிலிருந்து தீர்த்து வைக்க வேண்டுமாம். ஆகவே நாளை அண்ணா இங்கே வந்தவுடன் அவருடன் பாஸ்கரனை பார்க்க நான் கல்கத்தாவுக்கு புறப்பட வேண்டுமாம். என் வேலை தொல்லைகள் போதாதென்று அண்ணா வேறு எனக்கு தொந்தரவு கொடுக்கிறார். ஒரே கவலையாக இருக்கிறது என்றார் வெறுப்புடன். தனக்குள் எழுந்த கலவரத்தையும் ஆத்திரத்தையும் வெளிக்காட்டி கொள்ளாத ரேவதி, ஆமாம், அதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று மெல்ல வினவினாள். என்ன செய்வது? உரலில் தலையை கொடுத்துவிட்ட பிறகு உலக்கையை கண்டு நடிகனால் சாத்தியப்படுமா? வாருங்கள், உடனே கல்கத்தாவிற்கு போகலாம் என்று தந்தி அடித்திருக்கிறேன் என்றார் பாலசுந்தரம் பதிலுக்கு. இன்னமும் உங்களுக்கு புத்தி வரவில்லை என்றால் எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அப்படி ஏன் தந்தி கொடுக்க வேண்டும்? எனக்கு பல வேலைகள் இருப்பதனால் என்னால் கல்கத்தாவிற்கு வர முடியாது. கடிதம் வேண்டுமானால் எழுதி பார்க்கிறேன் என்று உங்கள் அண்ணாவிற்கு பதில் எழுதுவது தானே என்றால் எரிச்சலுடன் ரேவதி. அப்படி நிர்தாட்சியமாக இருக்க எனக்கு மனம் வரவில்லை. அண்ணாவுக்கு இருந்திருந்து ஒரே பெண். ஏன், எங்கள் வம்சத்திற்கு சித்ரா ஒருத்திதான் பெண். அவள் வாழ்க்கை நாசமடைந்து போவதை பார்த்து கொண்டிருக்க மனம் வரவில்லை. கணவனை பிரிந்து அந்த குழந்தை படும் வேதனையை அண்ணா எழுதியிருந்ததை படிக்கும் பொழுது என் மனம் உருகி போய்விட்டது. ஆனால் வேலை தொந்தரவு நடுவே திடீரென்று அண்ணா வந்து என்னை அவசரப்படுத்துவதை தான் என்னால் தாழ முடியவில்லை. 2 வாரம் கழித்து போகலாம் என்றால் அவர் கேட்க மாட்டார் போலிருக்கிறது என்றார் ஆயாசத்துடன். ரேவதி பொங்கி கொண்டு வந்த ஆத்திரத்தை அடக்கும் நிமித்தம் தன் பற்களால் கீழுதட்டை அழுத்தி கடித்து கொண்டாள். கணவன் மனைவி இவர்களிடையே 1000 விவகாரங்கள் இருக்கலாம். அதில் போய் நாம் தலையிடுவது தவறு என்பது எனது அபிப்பிராயம். பாஸ்கரனுக்கும் சித்ராவுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கும் மனஸ்தாபத்திற்கு காரணம் என்னவோ அதையெல்லாம் தீர தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் போய் குறுக்கிட்டு வீண் அவமானத்தை தான் தேடிக்கொள்ளப் போகிறீர்கள். இப்பொழுது நான் சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது. அனுபவம் அடைந்த பிறகு உண்மை தெரிய வரும் என்று ரேவதி மூச்சு விடாது பேசினாள். மனஸ்தாபத்திற்கு காரணம் எனக்கு தெரியும். அண்ணா விவரமாக எழுதியிருந்தார். ஏதோ ஒரு கடிதத்தை வைத்துக்கொண்டு சித்ராவின் நடத்தையை பற்றி சந்தேகம் கொண்டு விட்டானாம். அன்று ஒரு நாள் இரவு மாடி அறையிலே திருட ஒளிந்து கொண்டு என் கையில் உதவி வாங்கினானே,
அந்த தங்கவேலன். அவன் பாஸ்கரனுக்கு ஒரு கடிதம் எழுதி போட்டிருக்கிறான். அந்த அயோக்கியனின் கடிதத்தை நம்பிக்கொண்டு மனைவியை பிறந்தகத்தில் கொண்டு தள்ளிவிட்டான் பாஸ்கரன். படித்தவன். இவனுக்கு இப்படியா அறிவி போக வேண்டும்? கண்ணா பின்னா என்று எந்த கழுதையோ எழுதியிருக்கும் கடிதத்தை நம்பிக்கொண்டு சேச்ச என்று பெருமூச்சிருந்தார் பாலசுந்தரம். பாஸ்கரன் ஒருவன் தானா இத்தகைய முட்டாள் காரியத்தை செய்தவன்? ஏன் ஸ்ரீமான் பாலசுந்தரம் அவர்களும் இதே காரியத்தை செய்யவில்லையா? இந்த கசடனும் ஒருவன் தவறாக எழுதிய கடிதத்தை வைத்துக்கொண்டு மனைவியின் மேல் சந்தேகம் கொண்டு ஆவேசம் பிடித்தவர்க்குள் குதித்து அமர்க்களம் செய்ததை அதற்குள்ளாகவா மறந்துவிட முடியும்? பாஸ்கரனும் பாலசுந்தரம் அவர்களைப் போல் ஒரு ஆண் பிள்ளை தானே. கடிதத்தை கண்டே சந்தேகம் கொண்டான். உடனே குதித்தான், ஆர்ப்பரித்தான், மனைவியை அடித்து விரட்டினான். சந்தேகத்திற்கும் படிப்புக்கும் பதவிக்கும் என்ன சம்பந்தம் என்று கூறிவிட்டு கோபத்துடன் ரேவதி உரத்த குரலில் நகைத்தாள். நான் தான் ஒருத்தன் முட்டாள் என்றால் இவனும் முட்டாளாக வேண்டுமா? என்ன இருந்தாலும் சித்ரா சிறு குழந்தை, கபடமற்றவள். அவளை இவன் எப்படி கொடுமைப்படுத்துவது? நியாயமில்லை என்றான் பச்சாதாபத்துடன் பாலசுந்தரம். கபடமற்றவள், பச்சை குழந்தை. வாயில் விரலை வைத்தால் கடிக்கக்கூட தெரியாது. பாவம், அந்த பச்சை குழந்தைதான் அன்று இரவு கொஞ்சமும் லட்சையின்றி முன்பின் அறியாத ஆண் பிள்ளையுடன் பேச மாடியினின்று இறங்கி இருட்டில் மறைந்து கொண்டு ஓடினாள். உங்கள் தமையன் பெண்ணை பற்றி நான் சொன்னால் உங்களுக்கு கோபம் வரதான் செய்யும். பாஸ்கரன் சித்ராவை பிறந்தகத்திற்கு அனுப்பியது பற்றி இந்த நாகேந்திரம் டவுன் முழுவதும் என்னென்னவெல்லாமே பேசிக்கொள்கிறார்கள். என் சிநேகிகள் கூட என்னிடம் ஏதேதோ வந்து சொன்னார்கள். நான் இவைகளையெல்லாம் காதிலே போட்டு கொள்ளவில்லை. பாஸ்கரனுக்கு சித்ரா மீது எந்த காரணத்தினாலோ சந்தேகம் ஏற்பட்டுவிட்டது. ஏன் ஏற்படாது? முன்பின் தெரியாத ஒரு புருஷனிடம் துணிச்சலாக இரவு வேளையில் பேச எழுந்து ஓடி வந்த ஒரு பெண்ணை பற்றி எந்த புருஷன்தான் சந்தேகப்பட மாட்டான்? இந்த காரியம் செய்தவள் இன்னும் என்னவெல்லாம் செய்திருப்பாளோ என்று பாஸ்கரனுக்கு சந்தேகம் ஏற்படுவது இயற்கையே. தங்கவேலன் அன்று இரவு அங்கு வந்தது திருடுவதற்காக தான் என்று நாம் எப்படி தீர்மானிக்க முடியும்? நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு கோபம் வரும். நான் யார் எப்படி போனால் எனக்கு என்ன என்று முடித்துவிட்டு எழுந்திருக்க எத்தனித்தாள் ரேவதி. சித்ரா மிகவும் நல்ல பெண். ஏதோ அன்று குழந்தைத்தனமாக அசட்டு புத்தியால் ஒரு தவறான காரியம் செய்துவிட்டாள். அதற்காக அவளுடைய நடத்தையை பிசுகென்று சொல்லிவிடுவது நியாயமாகாது. இந்த பாஸ்கரனுக்கு தகுந்த புத்தி சொல்லி எப்படியாவது தம்பதியை ஒன்று சேர்க்க வேண்டியது நம் கடமையாகும் என்றார் உணர்ச்சி வேகத்தில் பாலசுந்தரம். அதை கேட்டு ரேவதிக்கு கோபம் தாழ முடியவில்லை. சித்ராவுக்காக பாலசுந்தரம் பரிந்து பேசுவதை அவளால் சகிக்க முடியவில்லை. உங்கள் அண்ணா இஷ்டப்படியெல்லாம் ஆட உங்களுக்கு பூர்ண சம்மதம். ஆனால் வெளியிலே அலுப்படைந்தவர் போல் ஏன் இந்த நாடகம் போட வேண்டும்? உங்கள் அண்ணாவுக்கு உதவி செய்யக்கூடாது என்று மனைவி குறுக்கே வந்து நின்றுவிடப் போகிறாளே என்று பயமா? சித்ரா, பாஸ்கரன் இவர்கள் வாழ்வை பற்றியாவது தாழ்வை பற்றியாவது எனக்கு அக்கறை இல்லை. அண்ணாவை வர சொல்லி தந்தி அடித்திருக்கிறீர்கள். அவரை கூட்டிக் கொண்டு கல்கத்தாவிற்கு போகப் போகிறீர்கள். இவ்வளவு ஏற்பாடுகளும் செய்துவிட்டு என்னிடம் மறைக்க ஏன் பொய்யாக அழுத்து கொள்ள வேண்டும்? இனி உங்கள் அண்ணாவை பற்றியோ அவர்கள் குடும்பத்தை பற்றியோ என்னிடம் எதுவும் பேச தேவையில்லை என்று ஆக்ரோஷமாக கத்திய ரேவதி ஆத்திரத்துடன் கையை கட்டி கொண்டு அப்பால் செல்ல திரும்பினாள். அப்போது மேஜை மீது ஓரத்தில் வைத்திருந்த பீங்கான் கெட்டில் கீழே தடால் என்று விழுந்து சுக்கல் துகளாக உடைந்தது. அதன் துண்டுகள் நாலாபுறமும் சிதறி ஓடின. ரேவதி, உனக்கு இவ்வளோ கோபம் வர நான் என்ன சொல்லிவிட்டேன் என்று திகைப்புடன் கேட்டார் பாலசுந்தரம். எனக்கு என்ன கோபம்? எனக்கு பிடிக்காத விஷயங்களை என் காதில் போடாதீர்கள் என்றேன். அவ்வளவேதான் என்று கூறிவிட்டு ரேவதி வேகமாக தனது அறையை நோக்கி சென்றாள். கட்டிலின் மீது உட்கார்ந்து கொண்ட அவளது உடல் வெகு நேரம் ஆத்திரத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. பாஸ்கரும் சித்ராவும் ஒன்று சேர்ந்து வாழ்வது என்ற சங்கதியை கேட்க கூட தாளாது பொறாமையிலே குமரியது அவள் மனம்.
அன்று வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது திலகவதி எந்த விதமான முன் யோசனையுடனும் புறப்படவில்லை. வழக்கம்போல் கோவிலுக்கு சென்று கடவுளை தரிசித்து விட்டு வரவே அத்தையிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு அந்தி வேளையில் வீட்டை விட்டு அவள் வந்திருந்தாள். தினமும் வேண்டிக் கொள்வது போல் அன்று அவள் தனது அருமை அத்தானுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும்படி கடவுளை மனமுருக வேண்டிக் கொண்டாள். கோவிலை விட்டு வெளியே வந்ததும் அன்று ஏனோ அவளுக்கு ஆவேசம் வந்தது போல் அந்த யோசனை தோன்றியது. துக்கத்திலே தத்தளித்து பித்தி பிடித்தவள் போல் யோசிக்கும் அறிவை இழந்திருந்த திலகவதி திடீரென்று தோன்றிய அந்த யோசனையை உடனுக்குடன் பரீட்சை செய்து பார்த்து விடவும் தீர்மானித்து விட்டாள். அம்மா, உங்களை காண யாரோ வந்து கீழே காத்திருக்கிறார்கள் என்று வேலைக்காரன் கூறியதும் ரேவதி கனவு நின்று விழித்து கொண்டவளைப் போல் திடுக்கிட்டு சிந்தனை கலைந்து எழுந்து வந்தாள். அவசரமாக மாடிப்படைகளை கடந்து கீழே இறங்கி ஓடி வந்த அவளுக்கு சோஃபாவின் மீது சாய்ந்து கொண்டு உட்கார்ந்திருந்த பெண்ணை கண்டதும் முகம் சுண்டிவிட்டது. ஓ, நீயா? ஏது மிக அபூர்வமாக என் மேல் கிருபை ஏற்பட்டிருக்கிறது என்று கேலியும் குரோதமும் கலந்த குரலில் வரவேற்றுவிட்டு எதிரிலிருந்த ஆசனம் ஒன்றில் அமர்ந்து கொண்டாள். தன்னை கண்டதும் அவளது முகத்திலே ஏற்பட்ட மாறுதலை உற்று கணித்த திலகவதிக்கு தனது வரவை ரேவதி சிறிதும் விரும்பவில்லை என்பது தெரிந்துவிட்டது. எனினும் தான் வந்த காரியத்தை உத்தேசித்து அவள் அதை பொருட்படுத்தாது, உங்களை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டன, பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன் என்று தடுமாற்றமாக பதிலளித்தாள். சந்தோஷம். கொஞ்சம் டீ சாப்பிடுகிறாயா? கொண்டு வர சொல்லவா என்று உபசாரமாக வினவினாள் ரேவதி. வீணாக சிரமம் வேண்டாம். நான் இப்பொழுதுதான் டீ சாப்பிட்டுவிட்டு வீட்டிலிருந்து நேரே இங்கே வருகிறேன். நான் அதிக நேரம் இங்கே தங்க முடியாது. அதற்குள் நான் முக்கியமாக பேச வந்ததை சொல்லிவிடுகிறேன் என்று திலகவதி மூச்சு திணற உணர்ச்சி வசத்தில் கண்களில் நீர் கசிய சொன்னாள். ஏதாவது நிவாரண நிதிக்கு பண உதவி கேட்க வந்திருக்கிறாயா என்ன என்று வேண்டுமென்றே விஷமமாக கேட்டாள் ரேவதி. ரேவதி, நான் உங்களிடம் வந்திருக்கும் விஷயம் என்னை பற்றியதாகும், எனது அத்தானை பற்றியதாகவும். இவ்வளவு தூரம் என் மனம் புண்ணாகாமல் இருந்திருந்தால் நான் வெட்கத்தை விட்டு இங்கே உங்களிடம் கெஞ்சி கேட்டுக்கொள்ள வந்திருக்க மாட்டேன் என்று தழுத்தழுத்த குரலில் துயரத்துடன் ஆரம்பித்தாள் ரேவதி. ரேவதியின் முகம் கோபத்தில் குங்குமமென சிவந்து போயிற்று. ஆத்திரத்துடன் பற்களை கடித்து கொண்டாள். உன் அத்தானுக்கு என்ன ஆபத்து அம்மா ஏற்பட்டு விட்டது? நீ பேசுவது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லையே என்று இகழ்ச்சியாக கேட்டாள். கன்னத்தின் மீது வழிந்தோடிய கண்ணீரை துடைத்து கொண்டு துயரத்தினால் அடைப்பட்ட குரலை இரும்பி சரிப்படுத்தி கொண்டு திலகவதி, ரேவதி, நீங்கள் என்னுடைய சிநேகிதி அல்லவா? என் மீது இரக்கம் காட்ட வேண்டும். தாயும் தந்தையுமற்ற அனாதை பெண் நான். அத்தான் ஒருவரின் அன்பைத்தான் உறுதியாக எண்ணி வாழ்ந்து கொண்டிருந்தேன். ரேவதி, வசந்தகுமாரனுக்கு நீங்கள் தான் புத்தி சொல்லி திருத்த வேண்டும். உங்களை மிகவும் கெஞ்சி கேட்டுக்கொள்ளத்தான் வந்திருக்கிறேன். எனக்காக இந்த சிறு உபகாரத்தை செய்யுங்கள் என்று கூறி முடித்துவிட்டு விம்மினாள். ரேவதி கோபத்துடன் ஆசத்து நின்று துள்ளி எழுந்து நின்றாள். திலகம், இதெல்லாம் என்ன பேச்சு? வசந்தகுமாரனுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? நான் அவனுக்கு புத்தி சொல்ல வேண்டுமா? இதென்ன புதிர் என்று இறைந்து கத்தினாள். கண்ணீரை துடைத்து கொண்டு திலகவதி திக்பிரமையுடன் ரேவதியின் முகத்தை பார்த்தாள். கோபத்தின் உருவமாக முகம் சிவக்க கண்களில் விஷக்கனல் பறக்க நின்ற ரேவதியின் தோற்றம் அவளுக்கு திகழை உண்டாக்கியது. அத்தான் வசந்தகுமாரனை எண்ணிய மாத்திரம் அவளுக்கு அதீதமானதொரு துணிச்சலும் ஏற்படவே அவள் தனது பேச்சு திறனையை சற்றென்று மாற்றிக்கொண்டாள். கோபித்து கொண்டு அதட்டி பேசினாள். நான் பயந்து விடுவேன் என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் சரி என்று ஒப்புக்கொள்ளும் வரையில் நான் இங்கிருந்து இன்று வெளியே செல்ல போவதில்லை. நாகேந்திரம் முழுவதுமே இந்த சங்கதி தெரிந்திருக்கிறேன். அத்தானின் வாழ்க்கையில் மிக்க அக்கறையுள்ள எனக்கு ஒன்றும் தெரியாது என நீங்கள் நினைக்க முடியுமா என்ன? வசந்தகுமாரன் உங்கள் மீது நேசம் கொண்டிருக்கிறார். அதனால் என்னை மணக்க மறுக்கிறார் என்றால் நிதானமாக. வசந்தகுமாரன் என்னை நேசிக்கிறானா? மடையன்.
அப்படி அவன் சொல்லிக்கொண்டு திரிகிறான். கேட்பதற்கு வேடிக்கையாக இருக்கிறது என்று கூறிவிட்டு கோபத்துடன் கலகலவென்று நகைத்தாள் ரேவதி. அவளுடைய பேச்சுக்கும் அபிநயங்களுக்கும் நடிப்பிற்கும் ரேவதி சிறிதும் அசைந்து கொடுக்கவில்லை. நீங்கள் இருவரும் அடிக்கடி பொது இடங்களில் ஜோடியாக தென்படுவதை பற்றி இந்த ஊர் முழுவதும் பலவிதமாக பேசிக்கொள்கிறார்கள் ரேவதி. உங்களுக்கு இந்த செய்கை விளையாட்டை போன்று அர்த்தமற்றதாக தோன்றலாம். ஆனால் எங்கள் குடும்பத்தின் கௌரவம் இதனால் எவ்வளவு பாதிக்கப்படுகிறது தெரியுமா? ரேவதி, மீண்டும் உங்களை நான் கெஞ்சியே கேட்கிறேன். தீர்க்கமாக யோசித்து பாருங்கள். உங்களிடம் கடவுள் அபாரமான கருணையுடன் இருந்திருக்கிறார். அழகை கொடுத்திருக்கிறார். நல்ல அறிவை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு செல்வம் இருக்கிறது. கணவன் இருக்கிறார். குமாரனின் அன்பு ஒன்றைத்தான் நம்பிக்கொண்டு வாழ்ந்தேன் நான். அதையும் தாங்கள் என்னிடமிருந்து பறித்து கொள்வது நீதியா? கடந்து போன விஷயங்களை நான் மறந்து உங்களை மன்னித்து விடுகிறேன். என் அத்தான் வாழ்வை நாசப்படுத்தாதீர்கள். எங்கள் குடும்ப கௌரவத்தையும் பாழடிக்காதீர்கள். ரேவதி, உங்களுக்கு இரக்கம் என்பது இல்லையா? என் மீது கருணை காட்டுங்கள் என்று மூச்சு திணற துக்கத்துடன் அரற்றினாள். நிறுத்து, அதிக பிரச்சனை. சிநேகிதி என்று பார்த்தால் ரொம்பவும் உரிமை பாராட்டி கண்டபடி பேசுகிறாயே. உன் அத்தானை பற்றியோ உன் குடும்பத்தை பற்றியோ பேசி கொண்டிருக்க எனக்கு பொழுதில்லை. போகலாம் நீ என்று கத்தினாள் ரேவதி. திலகவதி சற்றென்று எழுந்து நின்றாள். அவமானத்தினால் அவள் உடல் கூசியது. உண்மையை சொன்னால் கோபம் வருவது இயற்கையே. என் அத்தான் உங்களை சரியாக அறிந்து கொள்ளவில்லை. உங்களுடைய அழகிய முகத்தை கண்டு சுக்கி மயங்கி போய் தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கிறார். ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அவர் உண்மையை அறிந்து கொள்வார். ஆனால் நிலைமை மீறிய பின்பு அவர் உண்மையை அறிந்துதான் பயன் என்ன ஏற்பட போகிறது? ஒன்றுமில்லை. உங்களை இவ்வளவு வேண்டிக் கொண்டதற்கு பதில் கடவுளை வேண்டிக் கொண்டிருந்தாலும் பயன் ஏற்பட்டிருக்கும். சிநேகிதி என்று என் மீது பாசம் கொண்டவள் போல் நடித்து என் வாழ்விலை குறுக்கிட்டீர்களே. நினைக்கையில் நெஞ்சு வெடிக்கின்றது என்று குமரிய திலகவதி வெளியே செல்ல திரும்பினாள். இப்பொழுது நேரே சென்று அந்த கடவுளை வேண்டிக்கொள். உன் அத்தானுக்கு உன் மீது பாசம் ஏற்பட வேண்டுமென்றால் அதற்கு என்னை நொந்து கொள்வானேன்? குற்ற முழுமையும் என் மீது ஏன் சுமத்த வேண்டும்? நன்றி கேட்ட பெண்ணே, இனி என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்றால் சீற்றத்துடன். வாயில் வரைய வேகமாக சென்றுவிட்ட திலகவதி சற்று நின்று திரும்பி ஆத்திரத்துடன், குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கிறதல்லவா? கடவுள் உங்களை கட்டாயம் இந்த பாதகத்திற்கு தண்டிப்பார் என்றாள். குற்றம் செய்தவள் நான் அல்ல. சிறுசித்ததாக நீ சொல்லும் அந்த கடவுள்தான். நீ நேரே போய் உனது முகத்தை கண்ணாடியில் பார்த்துக்கொள். வசந்தகுமாரனின் மனமாற்றத்திற்கு அது பதில் சொல்லும் என்று குரோதமாக கூறிய ரேவதி மிடுக்காக உள்ளே சென்றாள். அந்த பதிலை கேட்ட திலகவதி திகைப்பும் அவமானமும் தாளாது சற்று நின்றாள். ரேவதி கூறியது வாஸ்தவமே. கடவுள் எல்லா விதத்திலும் திலகவதிபால் கருணையற்றவராக இருந்து விட்டிருந்தார். ஏன் அவளை அழகற்றவளாக சிருஷ்டித்திருந்தார்? ஏன்